எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம புதுமனை புகுவிழா இதற்கு உகந்த மாதங்கள், உகந்த நாட்கள், உகந்த நட்சத்திரங்கள் இதெல்லாம் விரிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டுக்கு புதுசாக நம்ம குடி போகும்பொழுது அந்த வீட்டில் என்னென்ன பொருட்கள் நம்ம எடுத்துகிட்டு போனால் அந்த வீடு ஒரு மங்களம் நிறைந்த வீடாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வீடு கிரகப்பிரவேசம் செய்ய உகந்த மாதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை, வைகாசி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, தை. இந்த மாதங்கள் புதுமனை புகுவிழாவிற்கு உகந்தது. உகந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திங்கள், புதன், வியாழன், வெள்ளி, ஞாயிறு. இந்த நாட்கள் மிகவும் சிறப்பான நாட்கள் புதுமனை புகுவிழாவிற்கு. அடுத்து உகந்த நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அசுபதி, ரோகிணி, மிருகசிரீடம், புனர்பூசம், பூசம், மகம், உத்திராடம், உத்திரட்டாதி, சுவாதி, அனுஷம், மூலம், திருவோணம், அவிட்டம், சதயம், ரேவதி. இந்த நட்சத்திரங்கள் புதுமனை புகுவிழாவிற்கு சிறந்த நட்சத்திரங்களாக கருதப்படுகின்றது. இது மட்டும் இல்லாம கணவன் மனைவி இவங்க 2 பேரோட ஜாதகப்படி எந்த நாள் சிறந்த நாளாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போது ஒருவரோட ஜாதகத்தில் அன்றைக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா அந்த நாளில் நம்ம செய்ய முடியாது இல்லையா? அதனால ஜாதகப்படி 2 பேருக்குமே எந்த நாள் சிறந்ததோ அதையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா வீடு கிரகப்பிரவேசத்தை நாம் செய்யணும். இப்போ நாள் குறிச்சாச்சு. எந்த நேரத்தில் கிரகப்பிரவேசம் செஞ்சால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்த வேளையில் நம்ம கிரகப்பிரவேசம் செஞ்சோன்னா அந்த வீடு ரொம்பவே சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோமாதா பூஜை பண்ணுவாங்க. அதற்கு பசுமாடும் கன்றும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. அதற்கு நாட்டு மாடு இருந்தால் ரொம்பவே விசேஷம். அடுத்து அந்த வீட்டில் வாழக்கூடிய இல்லத்தரசி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோவிலில் இருந்தோ இல்லைனா அவங்க எங்கே தங்கியிருக்காங்களோ அந்த இடத்துல இருந்தோ ஒரு நிறை குடத்தை வந்து எடுத்துகிட்டு வரணும். நிறை குடம் அப்படின்னா அந்த குடத்தை ஃபுல்லாக தண்ணி இருக்கணும். நிறை குடம் எடுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே வரணும். அதுதான் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதாவது கோமாதா பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த விஷயம் வந்து கட்டாயம் பண்ணணும். இப்போ வீட்டுக்குள்ள முதல்ல எடுத்துன்னு போக வேண்டிய பொருட்கள் அப்படின்னு நம்ம லிஸ்ட் போட்டு வச்சிருப்போம்ல, அதுல அடுத்ததா நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குத்து விளக்கு. ஒரு 2 குத்து விளக்கை யார்கிட்டனா கொடுத்து வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வர சொல்லுங்க. அடுத்து ஒரு 5 பொருள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளார எடுத்துட்டு போகணும். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள், அப்புறம் பச்சரிசி, அதுக்கப்புறம் வெல்லம், பருப்பு, உப்பு. இந்த 5 பொருளையும் யார்கிட்டனா கொடுத்து எடுத்துட்டு வர சொல்லுங்க. எடுத்துன்னு வந்து பூஜை அறையில் நீங்கள் வச்சிடணும். குத்து விளக்கும் இந்த 5 பொருளும் எடுத்துன்னு வந்து வீட்டுக்குள்ளே வச்சிடணும். அப்புறம் தண்ணி எடுத்துன்னு வந்தோம் இல்லையா, அந்த தண்ணியும் பூஜை ரூமில் வச்சிடணும். ஏற்கனவே நம்ம பூக்கள் பழங்கள்லாம் அதெல்லாம் முன்னாடி நாளே எடுத்துன்னு போய் வச்சிட்ருப்போம். ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா முக்கியமாக நம்ம வந்து வேண்டிக்கிட்டு செய்ய வேண்டியது என்னன்னா இல்லத்தரசி வந்து நிறை குடத்தை எடுத்துட்டு போகணும்னு சொன்னோம்ல, அதுக்கப்புறமா அந்த பூஜை ரூம்ல விளக்கேற்றும் போது முக்கியமாக வைக்க வேண்டியது வெற்றிலை பாக்கு, விரலி மஞ்சள். இதையும் வச்சுட்டு பழம் 2 வாழைப்பழமும் வச்சுட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்றிட்டு இந்த வீட்டில் நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு மனதார பிள்ளையாரையும் குலதெய்வத்தையும் அந்த இல்லத்தரசி வேண்டிக்கணும். ஃபஸ்ட்டு பிள்ளையாரையும் குலதெய்வத்தையும் வேண்டும் பொழுது அந்த வீட்டில் நிச்சயமாக சந்தோஷம் தாண்டவம் ஆடும். இப்போ நம்ம மனதார வேண்டியாச்சு. அடுத்து கணபதி ஹோமம் வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லியிருப்போம். கணபதி ஹோமம் எதற்காக செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் எதனா துர்சக்தி எதனா இருந்ததுன்னா அது விலகி அந்த வீட்டில் குடியிருப்போருக்கு மங்களகரமான வாழ்க்கையை தருவதற்கு தான் கணபதி ஹோமம் நம்ம செய்கிறோம். அந்த கணபதி ஹோமம் நல்லபடியாக செஞ்சு மனதார வேண்டிக்கோங்க. இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த வீட்டில் சுபிக்ஷமும் மங்களகரமும் தாண்டவம் ஆடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே புகுங்க. இதற்கடுத்த முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் பால் காய்ச்சுவோம் இல்லையா, பால் காய்ச்சுவதோடு மட்டும் நிற்காமல் சக்கரை பொங்கலையும் செஞ்சு வைங்க. இது 2த்தையும் வந்து பிள்ளையாருக்கும் குலதெய்வத்துக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம படைச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் பெண் குழந்தை எதனா இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு இந்த பாலும் சக்கரை பொங்கலும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்கலாம். கண்டிப்பாக 2 அடுப்பு இருக்கிற ஒரு அடுப்பாக தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஒத்த அடுப்பில் நம்ம வந்து செய்யக்கூடாது. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் கோமியம் வந்து நீங்கள் முன்னாடி நாளே சொல்லி வச்சுருங்க. யார்கிட்டனா சொல்லி மாடு வச்சுருக்கவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கோமியம் வந்து எடுத்து வைப்பாங்க. அந்த கோமியத்தை வீடு ஃபுல்லாக தெளித்தா ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் இன்னொரு குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்கு நம்ம கிரக பிரவேசம் பண்ணுறோமோ அன்னைக்கு கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து நம்ம நைட்டு தங்கணும். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அனைத்து மங்களகரமான விஷயங்களும் நடக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திக்கலாம்.